நான் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளணும், ஆன்மீகத்தில் நானும் முழுமையாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு குரு தேவை. அந்த குரு உண்மையான குரு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறது எப்படி? குருவும் ஒருத்தவங்க இருக்காங்களா? உண்மையான குரு அப்படின்னா வந்துட்டு இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய 18 சித்தர்கள் இல்லை வந்துட்டு வாழ்ந்து ஜீவசமாதி அடைஞ்சவங்க, உண்மையா ஜீவசமாதி அடைஞ்சவங்க. இப்போ நிறைய பேர் ஃபேக்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்களே அவங்க ஒரு போர்டு போட்டு நான் வந்து குரு இல்லை வந்துட்டு அருள்வாக்கு சித்தர், இவங்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சித்த நிலை அடைஞ்சாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இவங்கெல்லாம் வந்துட்டு பெரிய ஒரு இரும்பு ஒரு பால் மாதிரி இருக்கும். இது எதுவுமே நானா சொல்ற விஷயங்கள் கிடையாது. சித்தர்களோட புக்ஸ் எடுத்து நீங்களே படிச்சு பாருங்க. ஸோ அந்த இரும்பு பால் எடுத்து இந்த இடத்துல வச்சுட்டு இதை லாக் பண்ணிட்டு ஒரு வருஷம் அண்டர் கிரவுண்ட்ல இருப்பாங்களாம். அப்ப என்னன்னா இடகலை மட்டுமே ஓடும். அதே மாதிரி இன்னொரு வருஷம் இந்த சைடு பண்ணுவாங்க, அது இப்போ பிங்களை மட்டுமே ஓடும். ஆனா எது சாப்பாடு தண்ணி எதுவுமே இருக்காது. அவங்க கம்ப்ளீட்டா அண்டர் கிரவுண்ட் கேவ்ல உட்காந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. இது பண்ணும்போது தன்னோட உடம்புல வந்து துர்நாற்றத்திலிருந்து சீல் பிடிக்கிறதுல இருந்து நிறைய பஸ் வெளியில வந்து ரொம்ப அது வந்து உடலோட நம்ம எல்லாரும் சின்ன சின்ன நெஞ்சு வலி, அப்புறம் சளி, இருமல், நிறைய இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ், அல்சர்ஸ், இதெல்லாம் வந்து பெரிய இஷ்யூவா நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த வலி, உடல் சார்ந்த வலி எல்லாம் வந்துட்டு மரணத்திற்கு ஒப்பா இருக்கும். அந்த அளவுக்கு ஈக்குவல் இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்க. இந்த 2 வருஷம் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்டேஜ் போவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டு அட்டைன் சித்த நிலை.